இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து நேரங்களிலும் கால்நடைகளுக்கு போதுமான குடிநீர் கிடைக்குமாறு வழிவகை செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலை கால்நடைகளின் தோல் தொற்று மற்றும் மடிநோய் தாக்கத்திற்கு ஏதுவானது என்பதால் கால்நடை மருத்துவரை அணுகி தகுந்த ஆலோசனை பெறவும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடைகளை குளம், குட்டைகளில் நீந்துவதற்கு அனுமதிக்கவும். குறைந்தது 15 நிமிடங்கள் அல்லது குளிர்ந்த தண்ணீரை அதன் உடல் மீது தெளித்து அதை வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பெருஞ்சீரகம். நறுமண பயிர் வகைகளில் ஒன்றான பெருஞ்சீரக பயிர் ஆழமான வடிகால் வசதியுள்ள அங்கக பொருட்கள் நிறைந்த மண்ணில் நன்கு செழித்து வளரும். கோ1, UF32, PF35, குஜராத் சீரகம் 1 ஆகிய ரகங்கள் பெருஞ்சீரகத்தின் சிறந்த ரகங்களாகும். அதிக மழை பெய்யும் காலங்களில் பெருஞ்சீரகம் பயிர் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நேரடி விதைப்பிற்கு ஹெக்டேருக்கு 9 முதல் 12 கிலோ விதைகளும், நாற்று விட்டு நடவு செய்ய 3 முதல் 4 கிலோ விதைகளும் தேவைப்படும். பெருஞ்சீரகம் பயிர் செய்யும் நிலத்தில் கடைசி உழவின் போது 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். 5 முதல் 6 வாரங்களான நாற்றுகளை பிடுங்கி 60 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்யலாம். விதைத்த உடனும் பின்பு 3 முதல் 4 நாட்கள் இடைவெளியிலும் நீர் பாய்ச்ச வேண்டும். பிறகு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து 7 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்வது சிறந்தது. செடிகள் பூவிடும் தருணத்தில் ஹெக்டேருக்கு 25 கிலோ தழைச்சத்து கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களை மேலுரமாக இடலாம். பெருஞ்சீரக பயிர் 7 அல்லது 8 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். வருடத்திற்கு 1 ஹெக்டேரிலிருந்து சுமார் 500 முதல் 750 கிலோ விதைகளை மகசூலாக பெற முடியும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.